Taste the Daily. கிருஷ்ணகிரியில் அரசு பேருந்து சுங்க கட்டணம் கட்டப்படாததால் பாதியில் நின்றதால் பயணிகள் அவதியடைந்தனர். ஒசூரிலிருந்து திருவண்ணாமலைக்கு சென்ற அரசு பேருந்து ஒன்று கிருஷ்ணகிரி சுங்கச்சாவடியை கடக்க முயன்றபோது ஃபாஸ்டேக் அட்டை ரீசார்ஜ் செய்யப்படாமல் இருந்ததன் காரணமாக பேருந்தை அனுமதிக்க சுங்கச்சாவடி ஊழியர்கள் மறுத்துவிட்டனர். இதையடுத்து நீண்ட நேரம் அப்பேருந்து சாலையிலேயே நிறுத்தப்பட்டதால் பயணிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். திறனற்ற திமுக ஆட்சியில் அரசு பேருந்தில் பயணம் செய்யும் மக்கள் பல்வேறு இன்னலுக்கு ஆளாகி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே அரசு பேருந்து பாதி வழியில் நின்றதால் பயணிகள் அவதியடைந்தனர். முதுகுளத்தூர் பேருந்து பணிமனையிலிருந்து வீரசோழன் செல்லும் அரசு பேருந்து ஒன்று நல்லூர் என்ற இடத்தில் சாலையோரத்தில் நின்ற லாரியை முந்திச் செல்ல முயன்றபோது கால்வாய்க்குள் இறங்கி அப்படியே ஆஃப் ஆகி நின்றது. தொடர்ந்து பேருந்தை இயக்க முடியாததால் பயணிகள் கீழே இறங்கி தள்ள வேண்டிய அவல நிலை ஏற்பட்டது. திறனற்ற திமுக ஆட்சியில் அரசு பேருந்துகளை முறையாக பராமரிப்பதில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகையில் வார விடுமுறை நாளையொட்டி சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. உலக புகழ்பெற்ற அரசு தாவரவியல் பூங்கா, ரோஜா பூங்கா, கர்நாடகா பூங்கா, படகு இல்லம், தொட்டபெட்டா சிகரம் உள்ளிட்ட பல்வேறு சுற்றுலா தலங்களை ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து சென்றனர். சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பால் உள்ளூர் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். தென்காசியில் பெய்த தொடர் மழை காரணமாக விவசாய பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலையடைந்தனர். மருதப்பபுரம் ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் நூற்றுக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்களில் பயிரிட்ட உளுந்து, நெல், மக்காச்சோளம் உள்ளிட்ட பயிர்கள் முற்றிலும் மழைநீரில் நனைந்து சேதமானது. திறனற்ற திமுக அரசு கால்வாயை முறையாக தூர்வாராமல் விட்டதே விவசாய நிலங்களில் மழைநீர் தேங்கியதற்கு முக்கிய காரணம் என்று விவசாயிகள் குற்றம் சாட்டினர். மக்காச்சோளம், உளுந்து, நெல் அத்தனையும் பாழாகி போச்சு. இதுவரை அரசு அதிகாரிகள் சொன்னால் அரசு அதிகாரிகளுக்கு இந்த வாரம் அண்ணன் வராங்க நடவடிக்கை இல்லை. பல வருஷமாக 3 வருஷமாக கடை வாங்கி போட்டு இன்ஜூஷன் கிடைக்கல. இந்த வருஷமாவது எங்களுக்கு அரசாங்கம் பார்த்து உதவி பண்ணி சீக்கிரமாக நடவடிக்கை எடுத்து எங்கள் வாழ்வாதாரத்தை பிழைக்க வைக்கணும். வாழ்வாதாரமே கெட்டு போகும். விவசாயம் தான் நாட்டினுடைய முதுகுலுங்காங்க. அந்த இதுக்கு எந்த நடவடிக்கை அரசாங்கம் எடுக்கல. ஒரு கிலோ உளுந்து 100 ரூபாங்க. நான் பாடுவிட்ட உளுந்து கூட தண்ணியில் விளைஞ்சி முடிஞ்ச வரத்தில் ரொம்ப போச்சு. நாங்கள் எண்ணத்தை வச்சு உழுது வச்சு வாழ்க்கை வாழ முடியும் ஐயா. அரசாங்கம் உடனே நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு பயிர் காப்பீடு உடனடியாக கொடுக்க, நிவாரணம் கொடுக்க ஏற்பாடு செய்யும் மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் ஐயா. தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் தக்காளி விலை வீழ்ச்சி அடைந்துள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். பல வெளி மாவட்டங்களுக்கு தக்காளி ஏற்றுமதி செய்யும் பாலக்கோடு மார்க்கெட்டில் கடந்த சில மாதங்களாக 100 டன்னுக்கும் குறைவாகவே வரத்து காணப்பட்ட நிலையில் தக்காளி விலை அதிகரித்தது. தற்போது பருவமழை பொழிவினால் தக்காளி வரத்து அதிகரித்ததால் 15 கிலோ கூடை தக்காளி 250 ரூபாய்க்கும் 1 கிலோ 15 ரூபாய்க்கும் விற்பனையானதால் விவசாயிகள் ஏமாற்றமடைந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் தேங்கிய மழைநீரை துடைப்பத்தால் அகற்றிய அவலம் ஸ்டாலின் ஆட்சியில் அரங்கேறியுள்ளது. கடந்த 3 நாட்களாக பெய்த தொடர் மழையால் மழைநீர் குளம்போல தேங்கிய பகுதியில் நீரை வெளியேற்ற அதிநவீன இயந்திரங்கள் இருந்தும் துடைப்பத்தால் தூய்மை பணியாளர்கள் தண்ணீரை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். திருச்செந்தூர் நகராட்சி நிர்வாகத்தால் மேற்கொள்ளப்பட்ட செயலை கண்டு இதுதான் ஸ்டாலின் ஆட்சியின் புது ட்ரெண்டிங்கா என பொதுமக்கள் பலரும் கிண்டலுடன் விமர்சிக்கின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி நீர்த்தேக்கத்திலிருந்து 12,000 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் அதனை காண பொதுமக்கள் குவிந்தனர். திருவள்ளூரில் கடந்த சில நாட்களாக பெய்த மழையின் காரணமாக பூண்டி ஏரி முழு கொள்ளளவை எட்டியதால் அணையின் பாதுகாப்பு கருதி உபரி நீர் வெளியேற்றப்பட்டது. இதனையடுத்து நீர்த்தேக்கத்திலிருந்து சீறி பாய்ந்து செல்லும் நீரை காண்பதற்காக திருவள்ளூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் குவிந்து பார்வையிட்டு சென்றனர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே ஆற்றில் குளிக்கச் சென்ற பள்ளி மாணவன் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். ஸ்ரீமுஷ்ணம் அருகே கள்ளிப்பாடி கிராமத்தைச் சேர்ந்த சக்கரவர்த்தியின் 14 வயது மகன் சிவசக்தி சக நண்பர்களுடன் வெள்ளாற்றில் குளிக்க சென்றுள்ளார். வெள்ள நீரின் வேகத்தில் இழுத்துச் செல்லப்பட்ட சிவசக்தி நீரில் மூழ்கி பலியாகியுள்ளார். தகவல் அறிந்து ஸ்ரீமுஷ்ணம் போலீசார் சிறுவனின் சடலத்தை மீட்டு உடற்கூராய்விற்கு அனுப்பி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
சென்னை சவுகார்பேட்டையில் சாலையில் நடந்து சென்ற முதியவரை மாடு முட்டி தூக்கி வீசிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அப்பகுதி வாசிகளிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. சவுகார்பேட்டை நம்மாழ்வார் தெருவில் சாலையோரமாக சென்ற 85 வயதான நரசிம்மன் என்ற முதியவரை அங்கு நின்ற மாடு முட்டி தூக்கி வீசியதால் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் சுற்றித் திரியும் மாடுகளை கண்காணித்து அகற்ற கோரி பல முறை புகார் அளித்தும் மாநகராட்சி நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை நெடுஞ்சாலையில் எதிரே வந்த கார் மீது இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் 2 இளைஞர்கள் உயிரிழந்தனர். கிருஷ்ணகிரி அண்ணா நகர் பகுதியைச் சேர்ந்த தமிழரசு மற்றும் கோட்டூர் கிராமத்தைச் சேர்ந்த கார்த்திக் இருவரும் தொகரப்பள்ளி காப்புக்காடு பகுதியில் பைக்கில் சென்று கொண்டிருந்த போது எதிரில் வந்த கார் மீது மோதியதில் இருவரும் சம்பவ இடத்திலேயே பலியாகினர். கார் ஓட்டுநர் தப்பியோடிய நிலையில் சடலத்தை கைப்பற்றி உடற்கூறாய்விற்கு அனுப்பி போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர்.